வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையுமே மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நடுவில் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் இமெயில் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஸோ இனிமேல் வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக வரும். மினிமம் வாரத்தில் ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ இந்த நீண்ட இடைவெளி இருக்காது இனிமேல். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SaaS பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸை பற்றி பேசலாம். ஸோ அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், SaaS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடலை பற்றி பேசலாம். குறிப்பாக சாஃப்ட்வேருக்கும் SaaSக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்திய அளவில் இந்த SaaS பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சில பேசலாம். குறிப்பாக கடைசியில் இதை வேலை வாய்ப்புகளுக்கும் பிஸ்னஸ்க்கும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பேசலாம். ஸோ நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், SaaSக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன பேசிக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஒரு சிஸ்டம் ஆகட்டும் இல்லை ஒரு லேப்டாப் ஆகட்டும், அதில் நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், செக்யூரிட்டி போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதற்கு இருக்கும். ஆனால் SaaS பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ், அதே மாதிரி SaaS பேஸ்ட் சாஃப்ட்வேர், அந்த SaaS அதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு இன்டர்நெட்டில் தான் அது இயங்குது. ஸோ இன்டர்நெட்லேயே இயங்குறனால இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லேப்டாப்பை மட்டுமே தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். இப்போ வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பை நீங்கள் எடுத்துகிட்டே போய் தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் இதுவே ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு SaaS பேஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் எங்கே எப்போ வேணால் அதை யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு டிவைஸில் வேணால் யூஸ் பண்ணலாம், எங்கிருந்தும் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது கண்டிப்பாக எதில் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் உங்களுக்கான வீடியோ எடிட்டிங்கோ இல்லாட்டி பிக்சர்ஸ் எடிட்டிங்கோ இல்லை நீங்கள் எதையாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டில் தான் இயங்குகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு நார்மலான ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஒரே டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதை அப்டேட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இங்கே அது எதுவுமே தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இது ஒரு இன்டர்நெட்டில் இயங்குது, ஒரு கிளவுட், ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே இயங்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ், முதல் தடவை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கடைசி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இதுவே ஒரு SaaS பேஸ்ட் மாடலில் நீங்கள் மந்த்லி ஒரு ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், இல்லாட்டி இயர்லி ஃபீஸ் பே பண்ணலாம். ஸோ அதுக்கும் தனியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் ரெகுலராக பே பண்ணணும். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நல்லது, இதுதான் நல்லது இல்லை அப்படின்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், தேவைகள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி இந்த SaaS பேஸ்ட் மாடல்ஸ் ரொம்பவே சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். அது எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க உதாரணத்துக்கு. ஸோ நீங்கள் ஒரு மிடில் லெவல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய பாஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு பாட்டில் யூனிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு முக்கியமான ஒரு நாள் நிறைய பாட்டில் யூனிட்ஸை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, தயாரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இருக்கிறது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில், உங்கள் பாஸ் ஒரு ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸில் இருக்கார். இதுவே உங்களுக்கு கீழே இருக்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த பாட்டில்ஸை தயாரிக்கிறீங்க. அதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் 3 பேர்த்துக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் தேவைப்படுது. எக்ஸாக்டாக 1 ஹவருக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸாக்டாக எவ்வளோ பாட்டில்ஸை தயாரிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்க போகுது. நாள் ஃபுல்லாக நீங்கள் இதை கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ அப்போது எவ்ரி 1 ஹவருக்கு
நீங்கள் வந்து இல்லை 2 பேர்த்துக்கூடையும் ஒரு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறதோ இல்லை ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டே அப்டேட் கொடுக்குறதோ வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதுவே சிம்பிளாக ஒரு கூகுள் ஷீட்ஸில் எவ்ரி 1 ஹவருக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கூகுள் ஷீட்ஸில் அதை நீங்கள் அப்டேட் பண்ணி இந்த 3 பேர்த்துக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் அதை வந்து அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க அதில் ஏதாவது மாற்றம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களும் வந்து அந்த கூகுள் ஷீட்ஸ்லேயே வந்து மாற்றங்கள் பண்ணுவாங்க. அவங்களுடைய சைடில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதையே நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 பேரையுமே வந்து இந்த கூகுள் ஷீட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே இயங்குது. ஸோ அதனால் ஈஸியாக 3 பேர்த்தையும் வந்து கனெக்ட் பண்ணிது. இதுவே வந்து நீங்கள் தனியாக பண்ணணும்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் அதை பண்ணி மெயில் பண்ணணும், இல்லாட்டி ஃபோனில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கூகுள் ஷீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் SaaS பேஸ்ட் மாடல், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இப்போது இந்த செக்டாரில் இயங்குகிற ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சொன்னேன் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம சேனல்லே வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டார்ட் அப்பை பற்றி போன வருஷம் பேசியிருந்தோம். அந்த ஸ்டார்ட் அப் பேர் வந்து Zenoti அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ இந்த Zenoti அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் வந்து போன வருஷம் வந்து இந்த SaaS பேஸ்ட் மாடலில் ஒரு யூனிகார்ன் ஸ்டேட்டஸை அடைஞ்ச ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டார்ட் அப். ஆல்மோஸ்ட் $1 பில்லியன் வந்து வேல்யூவேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் தான் அந்த பர்டிகுலரான ஒரு நிறுவனம் Zenoti. இவங்க வந்து எப்படிப்பட்ட SaaS மாடலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலூன்ஸ் மற்றும் ஸ்பாஸ், அங்கே தான் வந்து இவங்க இயங்குறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சலூன்ஸ் மற்றும் ஸ்பாஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுடைய SaaS மாடலை வந்து தயாரிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் நிறைய சலூன்ஸ் மற்றும் ஸ்பாஸை பார்க்கலாம். நேச்சுரல்ஸ் ஆகட்டும், டோனி அண்ட் கை, எசென்ஷுவல்ஸ், கிரீன் ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய சலூன்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவங்க வந்து அவங்களுக்கு கீழே 100கணக்கான கடைகளை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இது வந்து எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஸ்டோரை கண்காணிக்கணும், ஒரு ஸ்டோருக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த Zenoti மாதிரியான ஒரு SaaS மாடலை அவங்க ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த மாதம் வந்து இந்த ஸ்டோருக்கு வந்து எவ்வளவு க்ரீம்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ ஹேர் டைஸ் தேவைப்படுது, எவ்வளோ டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க அப்டேட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு அதை அப்டேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த மாசத்தோட இறுதியில் அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு டேட்டா கிடைக்கும். அதாவது அவங்க வாங்கி கொடுத்த ஹேர் டை, க்ரீம்ஸ், டிஷ்யூ பேப்பரில் எவ்வளவு தீர்ந்துருக்கு, நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கான அப்டேட் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிங்கர் டிப்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டோருக்கே வந்து இது கிடைக்குது அப்படின்னா 100கணக்கான ஸ்டோர்ஸை மெயின்டைன் பண்ணும்போது இந்த டேட்டா வந்து ரொம்பவே அவசியம். ஸோ இதை எல்லாமே வந்து அவங்களால இதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது வந்து அவங்க சைட்லேருந்து, கஸ்டமர் சைட்லேருந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கடையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கடையில் அவங்களுடைய ஃப்ரீ டைமை இந்த மாதிரியான சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஈஸியாக புக்கிங் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து அவங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை வந்து அவங்களுடைய கடைகளுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேரை ஒரு ஐடி கம்பெனி கூட ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணாலும் அதை மெயின்டைன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அதை இயக்குறது காட்டிலும் இந்த SaaS மாடலை இயக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு ஃபீ மட்டும் பே பண்ணுவாங்க, அது கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்லேயே இயங்கிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணுற அந்த வெண்டார் அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இது வந்து Zenoti அப்படிங்கிற பர்டிகுலரான ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு யூனிகார்ன் ஸ்டேட்டஸை அடைஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப். இதே மாதிரி இன்னொரு ஸ்டார்ட் அப் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இந்த வீடியோவை. இன்னொரு ஸ்டார்ட் அப் என்ன பார்த்தீங்கன்னா SaaS பேஸ்ட் ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nopaperforms. ஸோ இந்த Nopaperforms வந்து எங்கே இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்பேஸில் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் ஸ்பேஸில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ அட்மிஷன் சீசன் போயிட்டு இருக்கு. ஸோ தொடங்கியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரேடியோ, டெலிவிஷன் ஆர் சோஷியல் மீடியாவில் நிறைய மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணதுக்கப்புறம் பொதுவாக அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அட்மிஷன் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எவ்வளவு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அதற்கான ஊதியம் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாரு, ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து அது உபயோகமாக இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி Nopaperforms மாதிரியான SaaS பேஸ்ட் சாஃப்ட்வேரை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு லீடு ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ எப்போ லீட் ஜெனரேட் ஆயிருச்சு, எந்த மீடியமில் ஜெனரேட் ஆச்சு, சோஷியல் மீடியாலையா இல்லை வேற ஏதாவது
பிளாட்ஃபார்மில் ஜெனரேட் ஆச்சா, கடைசியில் அது வந்து ஒரு சேல்ஸாக கன்வெர்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். ஸோ இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். நிறைய பேர்த்துக்கு நிறையா வெயிட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க்லேயே நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேப்பர் ஒர்க்கை ரிமூவ் பண்ணி அதை ஒரு சிஸ்டம் பேஸ்டாக ஒரு விஷயமா பண்ணும்போது அதில் எஃபிஷியன்சி அதிகம் இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த நோ பேப்பர் ஃபார்ம்ஸ் வந்து உள்ள வராங்க. ஸோ அதை வந்து எஃபிஷியண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கம்பெனி சைடில். அதே மாதிரி கஸ்டமர் சைடில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவங்களுடைய இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பேரண்ட் இருக்காரு, அவர் வந்து அவருடைய குழந்தைய வந்து அட்மிஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து ஒரு 10 ஸ்கூலில் ஏறி இறங்குவார். ஸோ காலையில் நேரத்தில் போய் எந்திரிச்சு உட்காந்து அங்கே லைனில் நின்று க்யூவில் இருந்து ஒரு அப்ளிகேஷனை வாங்கி அதை திருப்பி கொடுத்து அது அட்மிஷன் ஆச்சா இல்லையா அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இதுவே அந்த 10 ஸ்கூல்லையும் வந்து இந்த ஒரு சாஸ் பேஸ்ட் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவர் போட வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டால் போதும், 10 ஸ்கூலுக்குமே போயிருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்மிஷன் எங்கே அட்மிஷன் கிடைச்சிருக்கு எங்கே கிடைக்கல அப்படிங்கிறத கஸ்டமர் சைட்லையும் ட்ராக் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்கூல் சைட்லையும் அவங்க வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த அட்மிஷன் வந்து நம்ம வந்து கிடைச்சது இல்லை கிடைக்காம போனதுக்கான காரணம் நம்ம ரிஜெக்ட் பண்ணோமா இல்லை கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்ட்டு ஸ்கூல் சைட்லையும் அவங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சாஸ் பேஸ் மாடலில் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ இதுவே வந்து சொந்தமான சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு செய்யும் போது டைம் கன்சூமிங், மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வரும். பட் இவங்களுக்கு வந்து இந்த மந்த்லி ஃபீயோ இல்லை இயர்லி ஃபீயோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பே பண்ணும்போது அவங்க இந்த பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க, டெக்னாலஜி விஷயங்களை எடுத்துக்குவாங்க. நீங்கள் நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னவோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போதும். ஸோ அதுதான் வந்து இந்த சாஸ் மாடலில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். ஸோ நம்ம சேனலில் பொதுவாக வந்து எப்போவுமே வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தீமை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய கம்பெனிஸ் அப்படி என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பேசியிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்களா? அது என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆயாச்சு. இந்த சாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட், அது வந்து ஒரு டெக்னாலஜி, இது வந்து டெவலப் ஆயிடுச்சு. இப்போ எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாலே வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து இந்த பர்டிகுலரான ஒரு சாஸ் பேஸ்ட் கான்செப்டில் இருக்க பின்னாடி இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பியூட்டி இங்கே. ஸோ மாணவர்கள், அதாவது வேலை தேடுறவங்களாகட்டும் இல்லாட்டி பிஸ்னஸ் நடத்துகிறவங்களாகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி பெட்டராக யூஸ் பண்ண முடியும், எந்த மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும், உங்கள் கம்பெனிக்கு யூஸ் ஆகுமா, இல்லை உங்கள் வேலை தேடும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற அளவில் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை வந்து அந்த வகையில் சேனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸை இன்னும் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.